குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஸ்டாலினை தூண்டி விட்டோ அல்லது உதயநிதி தூண்டி விட்டோ ரஜினி அப்படி பேசினாருன்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? அடிப்படையிலேயே இவ்வளவு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை ரஜினியால் அவ்வளோ சரியாலாம் ஹேண்டில் பண்ண தெரியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ரஜினி அதற்கு சரிப்பட்டு வரமாட்டார். அவருடைய தகுதிக்கும் தரத்திற்கும் மீறிய ஒவ்வாத ஒரு வார்த்தைகளை, பல வார்த்தைகளை விட்டார். உயிர் போற நிலையில் நடிக்கிறாரு, பல்லு போன நடிகர்கள் அப்படின்னா நீங்க ரஜினி மேல அவ்வளவு எரிச்சலை இருக்கலாம். உள்ள தனி மனித துரைமுருகனுக்கு கோபமும் எரிச்சலும் இருந்ததை நான் ஏத்துக்குவேன், புரிஞ்சுக்குவேன். அவன் இவன் பொதுவெளியில பேசி தன்னுடைய உணர்ச்சியை காட்டினது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளது அல்ல. அவன் என் குடும்பத்தை கேவலமா பேசுவான், நான் அவன் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவேன்னு சொல்லிட்டு எப்படி ஒன்னா சேர்ந்துக்கிறாங்களோ. அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ருசி ஆனந்தன்னு ஒருத்தரை நம்பிதான் அந்த இயக்கம் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அவர் தகுதி குறைவானவர், அவர்கிட்ட ஒண்ணுமே தெரியாதுன்னா நமக்கு தெரியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் பழகுனதுல பாக்குறத வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அதை ரசிகர் மன்றத்தை நடத்திட்டு போனவர் இப்போ அரசியல் கட்சியா நடத்துறார். இது போதுமானது அல்ல. கலைஞர் நூல் வெளியீட்டு விழால மூத்த மாணவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கிளப்பி இருக்கு திமுக? இல்ல, சில பேருக்கு பல பேருக்கு எரிச்சலை கிளப்பி இருக்கலாம். ரஜினியுடைய பாடி லாங்குவேஜ் அங்க இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு வெள்ளந்தியா இயல்பாதான் அந்த கருத்தை சொன்னார்னு. திமுக தூண்டி விட்டுதான் ஸ்டாலினை தூண்டி விட்டோ அல்லது உதயநிதி தூண்டி விட்டோ ரஜினி அப்படி பேசினாருன்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? அடிப்படையிலேயே இவ்வளவு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை ரஜினியால அவ்வளவு சரியாலாம் ஹேண்டில் பண்ண தெரியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ரஜினி அதற்கு சரிப்பட்டு வரமாட்டார். சரிதானா? அப்படி ரஜினியை கூட்டியாந்து வச்சுதான் இந்த கருத்தை சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாம் திமுக பலவீனப்பட்டு போயிட்டு தான் நான் நினைக்கல. ஸ்டாலினுக்கு இன்னும் பல விஷயங்கள்ல துணிச்சல் இல்லைன்றதை நான் உறக்க சொல்லுவேன். ஒரு சீனியர்கள் மேல எடுத்தேங்க வைத்தேன்னு கை வைக்கிறதுக்கோ, இல்ல நிஜமாவே தப்பு பண்ணிட்டா கூட அவ்வளவு அவசரப்பட்டு கை வைக்கிறதுக்கோ அவருக்கு இன்னும் துணிச்சல் வரல, அல்லது இன்னும் அந்த மனசு இன்னும் கல்லாகலன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கருத்தியலை ரஜினி போன்ற ஒரு நடிகர் மூலமா ஒரு பொது வெளியில வச்சு அதை விவாதிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருப்பார்லாம், எனக்கு அதுல ஏற்பு இல்லை. அதுல இது இயல்பா நடந்த ஒரு விஷயம். எல்லோருமே சிரிச்சாங்க, துரைமுருகனை தவிர. அவரும் சிரிச்சிருந்தா இது காமெடியாவே போயிருக்கும். அவர் சிரிக்காதது மட்டுமல்ல, அதன் பிறகு முதலமைச்சர் சொன்ன சில வார்த்தைகள் கூட அவரை கொஞ்சம் காயப்படுத்திருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் கவனமாவே இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஏதோ துரைமுருகன்ட்ட அவர் கவனமா இருங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடுச்சு அதுல. ரஜினி அப்படி கூட சொல்லல. அவர் எந்த அறிவுரையும், உங்களுடைய அறிவுரையை ஏற்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னார். அவர் அறிவுரையே சொல்லலையே. அப்ப ஏதோ நடக்குதோன்னு யாரோ சொல்ற வந்து உள்ளுக்குள்ள துரைமுருகன் மனசுல இருந்திருக்கலாம். இந்த எரிச்சல் தான் அடுத்த நாள் காலையில காட்பாடியில போய் அவருடைய தகுதிக்கும் தரத்திற்கும் மீறிய ஒவ்வாத ஒரு வார்த்தைகளை, பல வார்த்தைகளை விட்டார். உயிர் போற நிலையில் நடிக்கிறாரு, பல்லு போன நடிகர்கள் அப்படின்னா நீங்க ரஜினி மேல அவ்வளவு எரிச்சலை இருக்கலாம். உள்ள தனி மனித துரைமுருகனுக்கு கோபமும் எரிச்சலும் இருந்ததை நான் ஏத்துக்குவேன், புரிஞ்சுக்குவேன். ஆனா திமுகவினுடைய பொதுச் செயலாளர், நீங்க இந்த அரசுடைய மூத்த அமைச்சர், 50 ஆண்டு கால பொது வாழ்க்கை, கலைஞருக்கு இணையா நீங்க பொது வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர், அவன் இவன் பொதுவெளியில பேசி தன்னுடைய உணர்ச்சியை காட்டினது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளது அல்ல. இப்ப நான் பழைய இடத்துக்கு வர்றேன். திமுகவை தூண்டி விட்டுருக்குமோ? திமுகன்னா யாரு? ஸ்டாலின், உதயநிதி தான். ஃபேமிலி தூண்டி விட்டு இப்படி ஒரு களத்தை தயார்படுத்துறாங்களோன்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகு ஸ்டாலின் துரைமுருகனை தொடர்பு கொண்டு ஒருத்தர் மூலமா நீங்க ரஜினி கிட்ட பேசுங்க, தப்பு எப்படி, நம்மளுடைய விருந்தினர் அவர் ஏவாவேலு இன்விடேஷன் அடிச்சிருந்தா கூட திமுகவுடைய விழாவுக்கு ஒரு வரான் தான் அர்த்தம். சக அமைச்சர், சக மாவட்ட செயலர்னா பொதுச் செயலர் தான் அதுக்கு மானசீகமான அழைப்பாளர், கட்சி அழைக்குதுன்னு தான் அர்த்தம். நம்மளுடைய விருந்தினரை வர வச்சுட்டு அவர் ஏதோ பேசினாருங்கிறதுக்காக எரிச்சலுங்க இப்படி பொது வெளியில விமர்சிக்கிற தப்பு. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க கூட சொல்ல, அவர்கிட்ட பேசுங்கன்னு டீசென்டா தான் சொல்லி அனுப்பிச்சார். இவரும் பேசினார். அந்த பேசுனுடைய விளைவை 2 பேருமே அடுத்த நாள் வெளியில காமிச்சாங்க. துரைமுருகன் என்ன பேசியிருந்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாது, என்ன பேசினாலும் தெரியாது, என்ன பேசியிருந்தாலும் எனக்கு வருத்தம் இல்லைன்னு ரஜினி பெருந்தன்மையை காமிச்சார். எங்களுடைய நட்பு தொடருங்கிற மாதிரி துரைமுருகன் அப்படின்னு நாமெல்லாம் பகைச்சுவை ஆக்கல. அதை நாராசமாக்குனது துரைமுருகன் தான். யாரும் இங்க பகைச்சுவை ஆக்கல, நீங்க தான் அதை நாராசப்படுத்தினீங்க. சிரிச்சுக்கிட்டு ரஜினி அதான் எல்லாரும் சிரிச்சாங்கல்ல நானும் சிரிக்கிறேன்ட்டு கடந்து போயிருந்தாருன்னா துரைமுருகன் எங்கேயோ உயர்ந்திருப்பார். இதை பகைச்சுவை ஆக்குனது சாட்சாத் துரைமுருகன் தான். அது கடந்து போயிடுச்சு. 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தாண்டி வந்துடுறதா நமக்கும் நல்லது. இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களை கன்வின்ஸ் பண்ண முடியாதாலதான் உதயநிதியோட பதவியேற்பு தள்ளி போயிட்டே இருக்கு. அப்படி நான் பார்க்கல. ஏன்னா அவர் அமைச்சரா உள்ள வர்ற போதே பல அமைச்சர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. புரோட்டோகால்ல கொண்டாந்து 10வது இடத்துல நுழைக்கிற போதே மீதம் இருக்கிற அந்த 20 பேருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல. நம்ம ஒரு இடம் குறையிறமே என்ன, யாரும் கேள்வி கேட்க போல ஒன்னும் சொத்தை எழுதி வாங்கல. அமைச்சர்கள் இருக்கிறதே முதலமைச்சருடைய கருணை அல்லது கருணை கலந்த பார்வை தான் அடிப்படை காரணம். அதுக்குள்ள இல்ல, அவர் வந்துடுறதுனால எல்லாம் ஒன்றும் பெருசா ஆயிடாது. ஆனா துரைமுருகன் ஒரு பல மாசங்களுக்கு முன்னாடி பொது வெளியில ஒரு பொது மேடையிலே கூட
உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி ஒரு அரசமைத்தால் கூட அந்த அரசியலும் நான் அமைச்சரா இருப்பேன், அதாவது கிட்டத்தட்ட அந்த தலைமைக்குரிய விசுவாசத்தை நான் குறைச்சிக்க மாட்டேன்னு சொன்னார். அது வெளியில வேற மாதிரி விமர்சிக்கலாம், அது விசுவாசத்தின் அடையாளமா கூட நான் எடுத்துக்கிறேன். அப்படி சொன்ன நீங்க உதயநிதி துணை முதலமைச்சராக போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு 2-3 வாரம் முன்னாடி கேட்டபோது அது என்ன மாதிரி அதே உணர்வு உங்களுக்கு இருந்திருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அல்லது தலைமை ஒரு முடிவு எடுத்தா ஏத்துக்கிறதா தொண்டருடைய கடமை, நான் முதன்மையான தொண்டன் அப்படி சொல்லிட்டு கடந்து போறதுக்கு மேல வேற சில்மிஷமா சில வார்த்தைகளை சொன்னார். கொடுத்தா யாரதான் வேணாம்னு சொல்லுவா, எனக்கும் அந்த ஆசை இருக்குங்கிறத மறைமுகமா போட்டு உடைச்சார் புதுவெளியில. நான் திரும்ப சொன்னேன், துரைமுருகன் வகிக்கிற பதவிக்கும் அவர் கடந்து வந்த பாதைக்கும் பொருத்தமற்ற செயல். உங்களுடைய ஆசையவோ அந்த துணை முதல்வர் பதவிக்கு உங்களுக்கு இருக்கிற தகுதியவோ யாருமே குறைச்சு மதிப்பிடல, நானும் குறைச்சு மதிப்பிடல. ஆனா பொதுவெளியில் நீங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த எல்லையை அவர் தாண்டினார். அந்த துரைமுருகன் கூட உதயநிதி துணை முதலமைச்சர் வச்சா நான் அமைச்சரவையில் இருக்க விரும்பவில்லை, என் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு பொதுவெளியில சொல்லிட்டு, தம்பி எனக்கு நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குன்னு போய் ஸ்டாலினை பார்த்து சொல்ல போறது இல்ல. உள்ள போய் அழுவார், இல்லாட்டி ஒரு நாள் போய் அப்பல்லோல அட்மிட் ஆவார். இதெல்லாம் ரொம்ப அதிகபட்சம் இதான் நடக்குமே தவிர, அல்லது வாழ்த்து சொல்லிட்டு கடந்து போயிடுவாரே தவிர அமைச்சரை விட்டு வெளியே போக போறாரு ஒருபோதும் நடக்காது. ஒரு நாள் கூத்துதான், அதுவும் கடந்து போகும். இப்போ அண்ணாமலை படிக்கிறதுக்காக வெளிநாடு போனதும் வந்துட்டு தலைமை மாற்றம் இருக்குமான்னு பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தலைமை மாற்றம் கிடையாது, ஒருங்கிணைப்பு குழு தான் அமைச்சிருக்காங்க. அப்படின்னா அண்ணாமலையே தொடர்வார் அப்படின்றது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இல்ல இந்த 3 மாசத்துல நடக்க போற காட்சிகள், இந்த 3 மாசத்துல அண்ணாமலையுடைய மனநிலை, ராஜா செயல்பட போகிற என்ன சொல்றது அதீதமான ஒரு மனம் கவர்கிற அல்லது தலைமையை குளிர்விக்கிற அல்லது தலைமை திருப்தி அடைகிற நடவடிக்கைகள் அப்படின்னு ஏதாவது நடந்ததுன்னா காட்சிகள் மாறலாமே தவிர, அவங்களே சொன்ன மாதிரி இது இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட் தான். அதுல ஒரு தகுதியான நபரை போடணும் அவங்க பார்வையில. மற்ற எல்லா சீனியர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஹெச் ராஜா மட்டும்தான் எந்த விதமானதும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக மாநில தலைவர் பதவி அவருக்கு நெருங்கி வந்துச்சு. அவர் பிராமணர் என்பதனாலேயே சில கொள்கை அடிப்படையில் RSS அதை தடுத்தாங்க, பிஜேபி அதை ஏற்றுக்கிட்டு அறிவிக்கல. இப்ப கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தை ஒரு 3 மாசத்துக்கு அவர் அனுபவிக்க போறார். நீடிக்குமா இல்லையாங்கிறது அந்த கட்சி எடுக்க வேண்டிய. ஆனா அவர் ரொம்ப ஆவேசமா பேசுவார், கட்சிக்கு பாதிப்பு. இப்ப கொஞ்சம் அவரு அந்த கூர் மலிங்கிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், சில யதார்த்தங்களை புரிஞ்சிட்டு இருப்பாருன்னு நான் அவர் மீது இருக்கிற மதிப்பின் அடிப்படையில் அதை நான் எதிர்பார்க்கிறேன். அது அவருக்கும் நல்லது, தமிழ்நாடு பிஜேபிக்கும் நல்லது. அண்ணாமலை இவ்வளவு அக்ரெசிவா போய் இத்தனை லட்சம் இளைஞர்கள் அவர் பின்னாடி வந்தும் கூட பிஜேபியை ஒரு லெவலை தாண்டி மேல வரலன்னா, அவர் செய்கிற மற்ற சில்மிஷங்கள், வார்த்தைகளில் அவர் காட்டுகிற சில சேஷ்டைகள் மக்கள் ரசிக்கல. அதுபோல கடந்த காலங்களில் ஹெச் ராஜா பயன்படுத்தின சில வார்த்தைகளையே மக்கள் எரிச்சல் பட்டாங்கிறது ராஜாவுக்கும் புரியும். அதுல புனஞ்சு நேரம் அனுபவம் தான் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தும். ராஜாவுக்கும் சில பக்குவங்கள் வந்திருக்கலாம். எப்படி இனிமேல் நடந்துக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இப்ப அண்ணாமலையே போறதுக்கு முன்னாடி அதிமுகவை கடுமையா விமர்சிச்சு, எடப்பாடி கடுமையா விமர்சிச்சு, இனிமே நெருங்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு போனாரோ. இதெல்லாம் நம்பி நம்ம ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. நல்லா இன்னும் கூட அது அவன் என் குடும்பத்தை கேவலமா பேசுவான், நான் அவன் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவேன்னு சொல்லிட்டு எப்படி ஒன்னா சேர்ந்துக்கிறாங்களோ. அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஒரு நிகழ்வை ஒரு தலைவர் வச்ச விமர்சனத்தை வச்சிடலாம், எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை யாரும். ஒரு மாசம் கடந்தா எல்லாரும் மறந்துடுவாங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துக்கிட்டு வெட்கத்தை தள்ளி வச்சுட்டு எந்த முடிவும் எல்லா அரசியல் கட்சிகளும் எடுப்பாங்க. சரிதானா? எதுவும் நடக்கும். அது 2 தனி நபர்களுக்கு இடையில நடந்த மோதலா தான் நான் பாக்குறேன். ஒரே சமூகம், ஒரே மண்டலத்துல இருந்து, ஒரே ஏரியால இருந்து வர்றவங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கெல்லாம் நான் ஒரு ஆளா, நீ எனக்கு சமமா அப்படின்னு 2 பேரும் 2 விதமா மனசுல வச்சுட்டு கூட அந்த நிழல் யுத்தத்தை தொடங்கிருக்கலாம். அது பொது வெளியில ஒரு வாரம் தொடர்ந்துனா அடுத்த கூட்டணி ஏற்படும். அதை பத்தி நமக்கு என்ன கவலை, நடக்கட்டும். கூட்டணி வரும்னு நான் சொல்லல, வராதுன்னு சொன்னா நம்பாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா எதுவும் சாத்தியம் தானே அரசியல், அதுக்காக சொன்னேன். அங்க அதிமுக இணைப்பு முயற்சி அந்த அளவுக்கு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் என்ன கருத்துக்களை சொன்னாங்களோ அந்த கருத்துக்கள்ல பல விஷயங்களை எடப்பாடியே செயற்குழுல ஒத்துக்கிட்டார். நிர்வாகிகள் விசுவாசமா இல்ல, சரியா வேலை பார்க்கல, பூத் கமிட்டினரே ஓட்டு போடல. ஏன்னா 15 பேர்னு ஒரு பூத்துக்கு இருப்பாங்க பொறுப்பாளர்கள், செயல்படுகிற நிர்வாகிகள் அவங்கெல்லாம். அவங்கதான் மற்ற வாக்காளர்கள் அழைச்சிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும். அந்த 15 ஓட்டுக்கு மினிமம் விழணும்ல. கோர் ஏடிஎம்கே மேன் அவங்களே ஓட்டு போடல. 4, 5, 1, 2 விழுந்திருக்கு. அப்ப மீதி 13 பேர், 14 பேர், 10 பேர் எங்க போனா? ஏன் அதிமுக கரைவேட்டி கட்டியும் ரெட்டலையை நெஞ்சில சுமந்தும் பச்சை குத்தியும் கூட ஏன் ரெட்டலையை அவன் மெஷின்ல ஓட்டு போடல அப்படின்ற ஒரு ஆபத்தான உண்மை இருக்குல்ல. இதைத்தான் அந்த 6 பேரும் போய் சொன்னாங்க. அண்ணே நம்ம கணக்குகளை எடுத்து பார்த்தா ரொம்ப அபாயகரமா தோத்துருக்குறோம், அதைத்தான் சொன்னாங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வேண்டாம்னு ஒரு மாதிரி சொன்னவர் இங்க செயற்குழுல அதை ஒத்துக்கிட்டார். அதோடய நிக்கிறாரா, அவரோட மனமாற்றம் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஒண்ணு, இந்த 6 பேர் மட்டும் இல்ல, இன்னும் எண்ணிக்கை கூடி இருக்கலாம்.
இல்ல இப்ப எடப்பாடியினுடைய பிரஷரை பார்த்து இந்த 6ல் 1 குறைஞ்சு 5ஆ மாறி இருக்கலாம், 6 10ஆவும் மாறி இருக்கலாம், 6 3ஆவும் மாறலாம், தெரியாது நமக்கு. அவங்க நான் திருப்பி பேசுவோம்னு சொல்லிட்டு வந்ததா கடைசியா வந்தது. இனிமேல் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து நம்ம வாதிக்கலாம். விஜயோட அரசியல் கட்சி இப்பதான் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து பிரச்சனைகள், கொடியில வந்து யானை இருக்கு, அது நிறைய பிரச்சனை வரதான் சார், இதெல்லாம் வரலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படுறோம். அவர் சரியான அட்வைஸ் இல்லையா? ஏன்னா விஜயகாந்த் ஆரம்பிச்சோ பின்னாடி பண்ருட்டியா இருந்தார் கூட. இல்ல அப்படியே இப்போ புசி ஆனந்த்னு ஒருத்தரை நம்பிதான் அந்த இயக்கம் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவர் தகுதி குறைவானவர், அவர்கிட்ட ஒண்ணுமே தெரியாதுன்னா நமக்கு தெரியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் பழகுனதுல பாக்குறத வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அதை ரசிகர் மன்றத்தை நடத்திட்டு போனவர் இப்ப அரசியல் கட்சியா நடத்துறார். இது போதுமானது அல்ல. ஏன்னா இன்னைக்கு கூட வந்துட்டு அந்த மாநாடுக்கு வந்து 21 கேள்விகள் கேட்டு ஒரு நோட்டீஸ் வந்து இல்ல, அது எல்லா கட்சிக்கும் அனுப்புவாங்க. இதுக்கு எப்படி பதில் அனுப்பணும், இதை எப்படி நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும், இல்ல இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க, நான் எழுதுற மாதிரி பதில் அனுப்புங்க, கொடுக்குறியா இல்லையா நான் கோர்ட்டுக்கு போவேன், இப்படி எல்லாம் கேட்கிற துணிச்சலும் அந்த அனுபவமும் யாருக்கு இருக்கும்? ஆல்ரெடி அரசியல் கடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனந்துக்கு அது இல்லைன்னு நான் சொல்லல. இது மாதிரி 10 பேர் இருந்தா 2 பேர் யோசனை சரியா இருக்கும், 2 பேர் யோசனை நீங்க இருங்க, அவர் சொல்றதுக்கு நீங்க போய் முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள், பிரபலங்கள் தேவை. யார் யார் போய் சேர போறான்னு பார்ப்போம். எல்லாம் அங்க இருந்து வர்றாங்க, இங்க இருந்து வர்றாங்க. ஆனா விஜயகாந்துக்கெல்லாம் விரைவா போய் சேர்ந்தாங்க. இவருக்கு ரொம்ப தயங்குறாங்களோ விஜய்க்கு? இல்ல, அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட்டு வாதிக்க வேண்டாங்கிற. நான் போய் சேர்ந்தா எதுக்காக போனாங்கன்னு கேட்கலாம். இல்ல அது தேருமா, இல்ல இவர் நிஜமாவே விஜய்க்கு ஒரு பலமா இருப்பாரா, இல்ல பலவீனமா இருப்பாரா, புசி ஆனந்த் இவரை அனுமதிப்பாரா, இல்ல 4 நாள்ல பிரஸ் மீட் வச்சு போன விதத்துல திரும்பி வருவாங்களா, இதெல்லாம் யாரு போறவங்களை வச்சு நம்ம பேசிக்கலாம். இப்பவே ரொம்ப கவலைப்பட்டு அது வாதிக்க வேண்டான்ற. நான் அரசியல் கட்சின்னா 1000 பிரச்சனை வரும். இருக்கிற விஷயத்தை பெருசுப்படுத்துவாங்க, இல்லாத விஷயத்தை உருவாக்குவாங்க, உங்களுடைய தனி மனித வாழ்க்கையை விமர்சிப்பாங்க, இழுத்து வச்சு விமர்சிப்பாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 1000 பிரச்சனை பண்ணுவாங்க. ஆட்சியில் இருக்கிற கட்சி மட்டுமல்ல, உங்களை பிடிக்காத பிற கட்சியினரும் அந்த எதிர்ப்பை வேற வகையில காட்டலாம். இது அத்தனையும் சமாளிக்கிறது தான் அரசியல். விஜய் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம். தாக்கு பிடிக்க மாட்டார் நான் சொல்லல, தாக்கு பிடிச்சு வர்றதும் ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் அவர் தன்னை பத்தி மக்கள்கிட்ட முன்வைக்கிற விதம், வார்த்தைகளால, செயலால, போராட்டங்கள் மூலமா பொது களத்துல வந்து நிக்கிற வேகம், உறுதி, இது அத்தனையும் மக்கள் பார்க்கணும்ல. அதுலதான் நம்ம கவனம் செலுத்தணும். தவிர அவர்கிட்ட யாரு போய் சேர்றாங்க, அவர் என்னவாகும், அப்ப சண்டை வருமா, அதை பத்தி நம்ம ஏன் அவ்வளவு கவலைப்படணும்? மிக்க நன்றி. நன்றி.